ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கடா காரில் போய் நிற்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கே இல்லை, வீட்டு பணிப்பெண் வந்து காசு கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா போய் ரீசார்ஜ் கார்டு வாங்கினவா, கார்டு முடிஞ்சிருச்சு, மேடம் கூட வெளியே போகும்போது வாங்கினோம் அப்படின்னாங்க. பேசிக்காக நான் கொஞ்சம் இலகுன மனசுக்காரனா, சரி அதால் கார்டு வாங்கின்னு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்டு வாங்கின்னு வந்துட்டேன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay da. Okay. Okay? இது பண்ணு. Next, கொடுக்கணும் இப்போ அவங்கள்ட்ட. இது வந்து 6 தினாருக்கு வாங்கின்னு வந்திருக்கிறேன். கொடுப்போம் அவங்கள்ட்ட. இந்த 6 தினார் வந்து நம்பூர் காசுக்கு வந்து 1650 ரூபா வரும். அப்படி இவங்க கணக்குப்படி பார்த்தா 1650 ரூபாய்க்கு 500 ஜிபி ஒரு மாதத்துக்கு. நம்பூரில் எவ்வளோ வரும் 500 ஜிபி? இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரியல. பாரு, ரேட்டுலாம் வர ஏற்றிட்டாங்க. இங்கே எத்தனை வருஷம் ஆனாலும் ரேட்டு மாறாது. இப்படி சொல்கிறது, ரேட்டு குறையுமே ஒழிய ரேட்டு ஏறாது. ரேட்டு குறைஞ்சுன்னு தான் போகும். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த குபுசி இப்போ ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து அதே ரேட்டில் தான் விற்றுன்னு இருக்குதான். அதுமாரி விற்பாங்களா நம்ம ஊரில்? இந்த சின்ன ரூமில் ஒரு பொருள் வச்சதே மறந்து அந்த பொருளே மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. மண்ணோட மண்ணாக போயிடுச்சுன்னா மக்கி குப்பையாக போயிடுச்சு. அது என்ன பொருள்னு ஒரு செகண்டு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அந்த பொருள். என்னன்னா, நம்ம ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்த காசு, இந்தியா நோட்டுங்க. 2 வருஷமாக அந்த நோட்டு பார்க்காம விட்டு சுத்தமாக அப்படியே மக்கி இதுவாகிடுச்சு. அது பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். அது இன்றைக்கினே என் கண்ணில் மாட்டணுமா? ஆனால் இன்றைக்கி எதுவுமே வேலையே இல்லை. சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான் வேலை. அதால் தான் வீடியோவும் எடுக்கலை. ரூமையாவது க்ளீன் பண்ணலாமே, க்ளீன் பண்ண கொடுமைக்கு எல்லாம் அப்படியே போயிடுச்சு. மொத்த காசும் போயிடுச்சு. இது தெளிவாக காட்டுறேன் இருங்க, நோட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். எல்லா காசும் எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த 100 ரூபா, இது 500 ரூபா, இது 500 ரூபா இருந்ததே நான் கவனிக்காமல் விட்டு இருக்கிறேன். 100, 500. இது வந்து சவுதி காசு. இது வந்து சவுதி காசு. 1 ரியால். சவுதியில் வந்து ரியால்னு சொல்லுவாங்க, குவைத்தில் வந்து தினார்னு சொல்லுவாங்க. 1 ரியால் இது 22 ரூபா, 23 ரூபா வரும். அப்புறம் வந்து இது 5 ரியால், இதுவும் சவுதி காசு தான். இது ரெண்டும் சேர்த்து 120 ரூபா, 130 ரூபா வரும். இது ஒரு 500, இது ஒரு 100. அப்புறம் இதில் 10 ரூபா நோட்டுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டெலாம் பிரிக்க முடியல. இங்கே கொஞ்சம் கவனிச்சிருந்தா கூட இந்த காசுலாம் சேஃப்டி பண்ணிட்டு இருப்பேன். நான் 2 வருஷமாக அந்த பேக்கே தொடாமல் வச்சிருந்தேன். சரி, இங்கே முன்னாடி இருக்கிற மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தேன். அந்த பேக்கில், ஊர்லேருந்து எடுத்து அந்த பேக்கில் எந்த பொருளுமே இல்லை. துணியும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதால் கொஞ்சம் கவனிக்காம மட்டும் மொத்த காசும் போயிடுச்சு. இது மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 600, 700, 700, 750, 790 ரூபா இருக்குது. 790 ரூபா மொத்த காசும் போச்சு. அதாவது கிராமத்து சைடில் இருக்கிற ஒரு மேஸ்திரி சம்பளம், மெட்ராஸ் பக்கம் இருக்கிற ஒரு ஆம்பளை ஆள் சம்பளம், ஒரு ஆம்பளை ஒரு ஒரு 4 ஃபுல்லும் கஷ்டப்பட்டால் இந்த காசு. இந்த ஊர் காசுக்கு 2 தினார். ஆனால் நம்பூர் காசுக்கு ஒரு 4 ஃபுல்லும் கஷ்டப்படுற காசு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டு மொத்தத்தையும் போயிடுச்சு பாருங்கள். இந்த 100 ரூபா நோட்டு இருக்கிற நிலைமை கொஞ்சம் பாருங்கள். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மொத்த காசும் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இதை ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து பார்த்து அழிவு வேண்டியது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. கொஞ்ச நாள் அந்த பணத்தை நம்ம கவனிக்காமட்டாலே அது மக்கி குப்பியாக போயிடுது. சரிங்களா? அதால் பணம் இருக்குதுன்றதுக்கோசரம் யாரையும் கஷ்டப்படுத்தாதுங்க. பணம் இல்லையான்னு எப்பயும் கவலையும் படாதுங்க. சும்மா ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.